வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. உச்சநீதிமன்றம் பல வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவுகளாம் போட்டிருக்குது. அந்த மாதிரியான உத்தரவுகள் ஒன்று, நீங்கள் யார் அப்படின்னு பிஜேபி எம்எல்ஏவை பார்த்து உச்சநீதிமன்றம் சொல்லுது, உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னது வந்து டிகே சிவகுமாருக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறது. அதையும் தாண்டி டிகே சிவகுமாரை தாண்டி ஒரு விளம்பரத்துக்காக பிஜேபியினர் இந்த மாதிரிலாம் போடுறாங்க கேஸு அப்படின்னு சொல்லுது. அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இது இந்து நாடு அல்ல அப்படின்னு ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் சொன்ன விஷயம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற இந்த நாடு அப்படின்னு பேசக்கூடிய நிறைய மக்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கு. இன்னும் நீதி சாகவில்லைன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான வழக்கு நேற்று மறுபடியும் முத்தலாக் வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் மறுபடியும் கேட்குது. இதன் மூலம் எத்தனை பெண்களுக்கு அவங்கக்கிட்ட முறையிட்டாங்கன்னா கேஸே இல்லை. அதுக்கு பதில் சொல்ல பிஜேபியால் முடியல. தேவையில்லாமல் ஒரு சட்டத்தை போட்டு சமூக பதற்றத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி வக்பு வாக்குரிய பில்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உச்சநீதிமன்றம் போகிறதா சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல டிகே சிவகுமாரை பார்த்தலாம் நினைக்கிறோம். டிகே சிவகுமார் அவர்கள் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து காங்கிரஸில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். இந்தியா முழுக்க வந்து எல்லா ஏரியாலையும் ராஜ்யசபா தேர்தல் வரும்போது பிஜேபி மற்ற கட்சியிலேருந்து ஆளை வாங்கி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்க. யூபி, பீகார், மகாராஷ்டிராலாம் பார்த்தோம். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் எம்எல்ஏ மாற்றி ஓட்டு போட்டாங்க. அங்கே நம்ம யூபியில் மாற்றி ஓட்டு போட்டாங்க. இதில் நம்ம சிட்டிங் இமாச்சல பிரதேசத்தில் சிட்டிங் காங்கிரஸ். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. அபிஷேக் சிங்வியை தோக்கடிச்சாங்க. அவர் ராகுல் காந்திக்காக அவர் தான் ஆஜராக அவரே தோக்கடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிகே சிவகுமார் மட்டும் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் பிஜேபிக்காரங்க இங்கே போடுறாங்க. எங்கள் பிஜேபிக்காரங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் பயங்கரமான நாள்னு சொல்லலாம். பிஜேபி அமித்ஷாவெலாம் ரவுண்டு கட்டி அடிக்கிறார். அவரை எப்படியாவது உள்ளே வைக்கணுங்கிறது இன்றைக்கி பிஜேபியோடைய எண்ணம். சித்தராமையாவுக்கு மூடா கேஸ். அதுக்கப்புறம் இந்த மூடாவில் வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம சொல்லணும். சித்தராமையா தப்பிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யார் டிகே சிவகுமார் மறுபடியும் அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. 2017 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2017 அவரை மொத்தமாக அவரெல்லாம் ரைடு பண்ணாங்க. பிஜேபி ஆட்சியில் பண்ணி அவரை வந்து சிறையில் அடைக்கிறாங்க. அவர் வந்து 8 கோடி வந்து 8 கோடி சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்லி அவர் வீட்டில் ரொக்கமாக 40 லட்ச ரூபா பிடிச்சிட்டோன்னு சொல்லி அவரை சிறையில் வைக்கிறாங்க. சிறையில் வச்சதுக்கு பிறகும் பிரச்சனை வருது. அவர் கேஸெல்லாம் போட்டுட்ருக்கார். அதற்கு பிறகு அவரை விசாரிக்க சிபிஐக்கு அனுமதி கொடுக்குது பிஜேபி. அப்போ இருந்த பிஜேபி கவர்மெண்ட். இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தோடனே இந்த சிபிஐ அனுமதியை ரத்து பண்ணுறாங்க. நம்ம மறுபடி இங்கே ஒரு விஷயம் சொல்கிறோம். இதே மாதிரி தமிழ்நாடு அரசு சிபிஐ உள்ளே வர்றதுக்கு அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க. மம்தா பானர்ஜி ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மெட்ரோ கேஸ் வந்து ஸ்டாலின் பணம் வாங்கியிருக்காருன்னு அண்ணாமலை சொன்ன உடனே தமிழ்நாடு அரசு அதுவரை கொடுத்திருந்த சிபிஐ இதை வந்து வித்ரா வாங்கிடுச்சு. மம்தா பானர்ஜி ஏற்கனவே பண்ணிட்டாங்க. இப்படி நிறைய அரசுகள் பண்ணியிருக்காங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் கேஸ் வரும்போது டிகே சிவகுமார் அவர்களுக்கு வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ட்டு இப்போ இருக்கக்கூடிய பாட்டில் அப்படிங்கிற பிஜேபி எம்எல்ஏ வழக்கு போடுறாரு. அப்போ தான் நீதியரசர் கேட்குறாரு, ஏமா உங்களுக்கு வேலையே இல்லையா? உங்கள் பொலிட்டிக்கல் வந்து நீங்கள் எல்லாத்தையும் விளம்பரம் தேடணுங்கிறதுக்கு இது ஒரு கேஸாக இதை நாங்கள் பார்த்துக்குறோம். முதல்ல நீங்கள் மக்களுக்கு சேவையாற்ற வேலையை பாருங்கள். பிஜேபிக்காரங்களுக்கு இதே வேலையாக போச்சு. இனிமேல் உச்சநீதிமன்றம் வந்தால் தொலைச்சிருவோங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க. அமைதியாகிட்டார். இல்லைன்னா ஃபைன் போட்டு விட்ருவோன்ட்டாங்க. இனிமேல் வந்தால் ஃபைனை கட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சும்மா இனிமேல் வெற்றி விளம்பரம்லாம் வரவே கூடாதுன்னு பேர் நோட் பண்ணிட்டாங்க பொழுது. அடுத்து நீ உங்கள் கேஸ் ஏதாவது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வெளுத்து விட்ருவோன்ட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இது ஒரு பெரிய அடி. டிகே சிவகுமாருக்கு ஒரு நிம்மதி. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லும் போதே ஞாபகம் வருது. பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் வந்து பொது சிவில் சட்டம் அமல்படுத்திட்ட முதல் மாநிலம் அப்படின்னு ஒரு பெரிய பேர். இதனால் என்ன பின்விளைவுகள் வரப்போகுது அப்படின்னா, மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகம் முழுக்க நம்மளை பார்க்கப்பட்ட விஷயம் இன்றைக்கி வந்து மறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து கண்டிப்பாக சரியாயிருமானா நம்மை பொறுத்தவரை கண்டிப்பாக சரியாயிருங்க. மோடி அந்தளவுக்குலாம் அமித்ஷா 2 பேரும் சுருட்டி போகிறதுக்கு இந்தியா ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம். நம்ம பார்ப்போம். சத்தீஸ்கரில் என்ன நடக்குது? சத்தீஸ்கரில் அங்கே இருக்கக்கூடிய இந்த சிந்துவாலா அப்படிங்கிற ஊரில் ஒரு பாதிரியார் இறக்குறாரு. அந்த பாதிரியார் ஊராரால் மதிக்கப்பட்டவர். அதுதான் பிரச்சனை. இந்த மதிக்கப்பட்டவர்னோடனே பிஜேபிக்காரங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா மதிக்கப்பட்டவர்னா நிறைய பேர் வந்து இதில் சேர்ந்துட்டா, கிறிஸ்துவத்தில் சேர்ந்துட்டா, அப்போ என்ன பண்ணலாம்? மத மாற்றம் பண்ணுறாரு. எல்லாம் எப்பயுமே இது சொல்லுவாங்க, ஒரு சாலை பாதிரியாரை எரிச்ச கும்பல் தானே இந்த கும்பல். அதனால் சங்கிகளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, அதான் சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவருக்கு அங்கே பெரிய பேர் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தந்தைனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சமூக விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கார். அவரை பற்றி எந்த விஷயம் இல்லை, எல்லோரும் நல்ல விதமாக சொல்கிறாங்க.
எப்பயுமே ஒருத்தர் நல்ல விதமாக சொன்னால் ஒரு 10 பேர் ஊரில் இருப்பாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இது ஆர்எஸ்எஸ் கும்பல்னு வச்சுக்கிட்டு இந்து முன்னணின்னு சொல்லிட்டு அது ஒரு 10 பேர் இருப்பாங்க. மொத்தமே 10 பேர் தான். அவனுங்க பண்ணுற தொல்லை தாங்க முடியாது. உடனே அவர் இறக்குறாரு. அவருடைய உடலை வந்து புதைக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் உடலை புதைச்சாங்கன்னா மக்கள் கூட்டமாக வருவாங்க அவர் பார்க்குறதுக்கு. அப்போ பெரிய சிக்கல் வந்துடும். ஏன்னா இவங்க சொல்கிற இந்துக்களே ஒன்று கூடுங்கள்லாம் நிறைய பேர் இந்துக்கள் தானே போகிறாங்க. அப்போ சிக்கலாயிரும். இன்னொன்று அந்த பாதிரியார் வந்து அந்த ப்ரேயர் பண்ணுவார்ல, அது வந்து பெரிய ஃபேமஸாக நிறைய பேர் வருவாங்களாம். அதாவது இந்துக்களே வருவாங்களாம் அவரை பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு நிறையா பண்ணிகிட்ருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இறக்குறாரு. அவர் இறந்து 7ஆம் தேதியில் இறக்குறாரு. 10 நாளாவது அவருடைய அந்த பிரேதத்தை கொண்டு போய் புதைக்க முடியல. கீழ்கோட்டுக்கு போகிறாங்க. விஓ யாரும் வேணான்ட்டாங்க. உடனே நம்ம இப்போ பிரச்சனை பண்ணுறதே ஐயா பிஜேபி தானே. ஒன்று ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் வந்துடுது உள்ளே வந்து அதெல்லாம் புதைக்க விட மாட்டாங்க. இது பிரச்சனை ஆயிரும், இது வந்து இந்துக்களை வந்து தீட்டாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது ஜஸ்டிஸ் நாகரத்ன அவர்கள் சொல்கிறாங்க, என்னங்க அதே இவ்வளோ நாள் ஆகி போச்சுங்கிறீங்க, ஒரு இறந்துட்டார் அப்படின்னா அதுக்குரிய மரியாதை நம்ம தரணுங்க. அவர் ஏற்கனவே ஒரு பாதிரியார் இறந்துருக்காரு. யாராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மரியாதை தரணும். இந்தியாவில் யார் வேணால் எங்கே வேணால் பண்ணலாமே, இதில் என்ன இவரை இங்கே புதைக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. உடனே துஷார் மேத்தா, யார் இந்த அரசாங்க வழக்கறிஞர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப வருத்தமாகுது. அப்போ இவங்க வழக்கறிஞர்கள் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். இல்லை நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் வழக்கு உங்கள்கிட்ட ஏன் நான் வாதாடணும், இப்படிலாம் நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் உங்கள்கிட்ட வாதாடுறதை நான் யோசிக்கணுங்கிறாங்க. உடனே நம்ம இன்னொரு யோசிக்கிறோம். இவர் அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு பார்வையை சொல்லுது, என்னங்க அது இந்த மாதிரி தப்புன்னு சொன்ன உடனே இப்படிலாம் நீங்கள் பேசுனா நான் எப்படி வாதாடுறதுங்கிறார். இதே மாதிரி தான் தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு. காங்கிரஸ் எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோன்னு சொன்னாங்க. இதுதான் இன்றைக்கி இந்தியா. சிபிஐ அதாவது இடியில் இருக்கக்கூடிய மிஸ்ரா அவர்களுக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்குறாங்க. சிபிஐயில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்த்தா குஜராத் அதிகாரிகளே வராங்க. அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நிதித்துறையில் சேர்ந்த அதிகாரிகள் பெரும்பாலும் எல்லாமே ஆதிக்க சக்திகளாக இருக்காங்க. அண்டர் செக்ரட்டரி லெவலில் பார்த்தீங்கன்னா லேட்ரல் என்ட்ரிங்கிற போர்வையில் சங்கிகள்லாம் உள்ளத்துக்கு போட்டாங்க. அதுதான் நேற்று முந்தா நாள் கூட ஒரு ஐஆர்எஸ்ஐ சேர்ந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேஸ் போட்டு இதை வச்சு உச்சநீதிமன்றத்தில் வருது. அப்போ அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பொறுப்பில் இருந்து அவங்க ஓய்வு பெற்ற உடனே ஒரு நல்ல போஸ்டிங்கு போவாங்க, இல்லைனா போஸ்டிங்கில் இருக்கும்போதே போவாங்க. ஆனால் மோடி என்ன பண்ணுறாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் படிக்க வேணான்னு சொல்லிட்டு லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவார்ந்தவங்களை உள்ளே கொண்டு வரோன்னு சொல்லிவிட்டு இவங்க அந்த பஜனை பாட்டு பாடுறது சங்கிகளெல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ளே போடுறது, இப்படி ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இதை நாம் அதில் மேற்கோள் காட்டுறோம் இந்த மேட்டரில். சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது அதில் இன்னொரு வழக்கறிஞர் சதீஷ் சர்மா, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் 2 வழக்கறிஞர் தான் இந்த சத்தீஸ்கரை விசாரிக்கிறாங்க. சதீஷ் சர்மா அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க இதை வேணால் நம்ம 25 கிலோமீட்டர் தள்ளி புதைச்சி விட்டுறலாம் அப்படிங்கிறார். அவர் வந்து சங்கிகளுக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பு இல்லை, ரைட்டாக அவர் சொல்கிறார். நாகரத்ன அவர்களும் 2 பேர் இருக்காங்க. இப்போ என்ன முடிவுன்னு சொன்னதுக்கு இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு பெஞ்சுக்கு கொண்டு போகலாங்கிற மாதிரி சங்கிகள் சொல்கிறாங்க. ஏன்னா 13 நாள் ஆகிடுச்சு, வேணும்னே இருக்கணும் இந்த கேஸ் அப்படின்ட்டு. உடனே ஜஸ்டிஸ் நாகரத்ன சொல்கிறார், இல்லைங்க இந்தியா அப்படிங்கிறது மதச்சார்பற்ற நாடு. ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னப்ப ரெட்டி வழக்கை மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது சென்னப்ப ரெட்டி வந்து 142 பிரிவின் கீழ் கேரளாவை சேர்ந்த ஒரு வழக்கு இதேமாரி வந்திருக்குது. அப்போ நீதியரசர் சென்னப்ப ரெட்டி அவர்கள் இல்லை அவரை எந்த இடத்துல புதைக்கணும்னு அவங்க கேட்டாங்களோ அதே இடத்துல புதைக்க அனுமதி கொடுத்தாரு. இதில் வந்து பெரும்பான்மை சிறுபான்மையெல்லாம் இல்லைங்க, ஒருத்தர் வந்து இறந்துட்டார், அவர் ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்திருக்காரு, அந்த இடத்துல அவரை பிரேதத்தை அடக்கம் செய்ய எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சென்னப்ப ரெட்டியோடைய அவர்களுடைய கேஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து அங்கேயே தான் புதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் நாகரத்னா சொல்கிறார். ஏன்னா எப்போவுமே உச்சநீதிமன்றத்தில் வந்து பழைய வழக்குகள் மேற்கோள் காட்டப்படும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம செந்தில் பாலாஜி வழக்கு அவரை ஜாமீனில் வந்து தூக்கணும்னு சொன்னாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை என்னென்னா, இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாது, ஏற்கனவே இவர் கேஸை முன்னுதாரணமாக வச்சு நிறைய பேருக்கு நாங்கள் ஜாமீன் கொடுத்துட்டோம், அதனால் மறுபடியும் நாங்கள் மாற்ற முடியாதுன்ட்டு. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 142 அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தின் மூலமாக நீங்கள் வந்து மேல் ஜஸ்டிஸ்லாம் போக வேணாம், இதுலேயே நாங்கள் முடிச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் நீதியரசர் சதீஷ் அவர் என்ன சொல்கிறார், 25 கிலோமீட்டர்னார். நாகரத்னா சொல்கிறாங்க, சரிங்க 25 கிலோமீட்டரில் புதைச்சிருங்கன்ட்டு. ஆனால் என்னென்னா இதில் முழு வெற்றி அடையில் நம்ம சங்கிகள். ஏன்னா அவங்க நினச்சதுன்னா இங்கேயே புதைக்கக்கூடாது,
இதில் காமெடி என்னென்னா, அந்த பாதிரியாரும் அந்த ஊரை சமூகத்தை சேர்ந்தவர் தான். அப்போ என்ன நடந்திருக்குது, ஒரு 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 இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டினுக்கு போய் அவர் பாதிரியார் ஆயிடுறாரு. அவங்க குடும்பம் கிறிஸ்டின் ஆகிடுது. ஆனால் இது அவர் கிறிஸ்டின் ஆன உடனே என்ன பண்ணுறாரு, நிறைய அங்கேருந்து இந்து எல்லாம் மாமன் மச்சான பழகியிருப்பாங்களா, அவங்களாம் வராங்க. நிறைய பேர் கிறிஸ்டினுக்கு போகிறாங்க. இதை பிஜேபிக்கு பிடிக்கல. பிஜேபிக்கு பிடிக்கலன்னா ஆர்எஸ்எஸ் இந்த சங்கிகளுக்கு பிடிக்கல. அதனால் இவ்வளோ பிரச்சனை. ஒரு பிரேதத்தை வைத்து 15 நாளாக விளையாடி சமூக பதற்றத்தை உருவாக்கியது மிகப்பெரிய கண்ணீரோடு எழுதுனேன். மறுபடியும் சொல்கிறோம், இந்தியா இந்து நாடு அல்லன்னு அவங்க சொல்கிறாங்க. அது இந்தியா இந்து நாடு அல்லங்கிற வார்த்தை ஏன் நம்ம சொல்ல வைக்கிறோம்னா, இதே மாதிரி சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கில் இல்லை நீங்கள் அந்த முகப்பை மாற்றணுங்கும் போது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க உச்சநீதிமன்றம். என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, இதெல்லாம் ஒரு கேஸுன்னு கொண்டு வந்திருக்கீங்க. இந்திய இறையாண்மையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களையும் மதித்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது. இதை எப்படி நீங்கள் மாற்ற சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க. இன்றைய வரைக்கும் அது மாற்றணும்னு போராடிட்டு இருக்கிறது பிஜேபி. எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நாங்கள் வரலாற்றை மாற்றி அமைக்கிறோங்கிறாங்களா, அதுதான் வரலாறு. நம்ம வரலாற்றை மாற்றி அமைக்கிறோம். நீங்கள் ஒரு காமெடி ஒன்று சொல்லிடணும். ஜெய்ஷா ஒரு பதிவு போட்டிருக்காரு, அவருடைய வீடியோ ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னங்க ஜெய்ஷா வரமாட்டாரே, வரலாம் ஐயா அமித்ஷாவோட பையன். மோடியோட கிரவுண்ட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினாராம். இந்த மாதிரி கூட்டமே வந்தது இல்லையா, 1,34,000 ஏதோ போய் கூட்டியிருக்காங்களா. இது ஒரு வரலாற்று சாதனை. என்னங்க பொழுதுபோக்குக்கு நீங்கள் ஒரு மேட்ரு பண்ணுறீங்க, இது என்னங்க வரலாற்று சாதனை? ஏதோ மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுங்க, இது ஒரு வரலாற்று சாதனையா? அப்போ இவங்க எந்த ரேஞ்சில் இருக்காங்க பாருங்கள். அப்போ ஜெய்ஷாக்கெலாம் என்னென்னா, அவங்க உலகமே என்னென்னா காலையிலேருந்து மாலை வரை கேளிக்கை, இதே ஒன்று யோசிக்கிறது. சாதாரண மக்கள் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அமித்ஷாவோட பையன் ஒரு நாள் வருமானம் எவ்வளோங்க இருக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள். இங்கே இருக்க கவுன்சிலரே சம்பாதிக்கிறாரு, ஈஸியாக சம்பாதிப்பாங்க, பெரிய அளவுக்கு இருக்காங்க. 10 வருஷம் ஆட்சி பண்ணி 11வது வருஷம் போயிட்டாங்க. அப்போ இந்தியாவே அவங்களுக்கு தானே, அவங்க என்ன வேணால் பண்ணலாம்ல. கவுன்சிலரே ஆடும்போது அவங்க ஏன் ஆடக்கூடாது அப்படிங்கிற வாதமும் ஒரு பழகிட்டோம். நம்ம வேறு என்ன சொல்கிறது இதெல்லாம். இப்படி பாப்பா ஜஸ்டிஸ் நாகரத்னா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டாங்க. இந்தியா இந்து நாடு இல்லப்பா, ஓடி போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நேற்று நல்ல விஷயம். அடுத்து இந்த முத்தலாக் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 3 தடவை சொல்லிவிட்டு அவங்க விவாகரத்து அப்படின்னா, இது நமக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் பக்கத்தில் யாராவது பாருங்கள், அப்படி யாராவது சொல்கிறாங்களா? நமக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்லை. இவங்க இல்லாத, அதாவது ஒரு காலத்தில் நடந்த விஷயத்தை இப்போ கொண்டு, அது அந்த மதம் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த மதத்தை வந்து யாராவது கேஸ் போட்டாங்க, ஆமாம் இருக்கிறது. ராஜீவ்காந்தி இருக்கும்போது ஒரு கேஸ் போட்டார், ஒரே ஒரு கேஸ். அந்த கேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆகி போச்சு. இப்போ யாராவது அது பண்ணுறாங்களா? ஆனால் தொடர்ந்து அதை மாதிரி குறை சொல்லி, இல்லை முத்தலாக்கை நீங்கள் நீக்க போகிறோன்னாங்க. உச்சநீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் வழக்கு வரும்போது நீதியரசர்கள் கேட்குறாங்க, ரைட்டுங்க நீங்கள் சொல்கிறீங்க, அதை வந்து நாங்கள் ஒன்றும் உத்தரவிட முடியாது. ஆனால் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் 0 கம்ப்ளைண்ட்டே இல்லை. கம்ப்ளைண்ட் உடனே நம்ம ஒன்றிய அந்த வக்கீல் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் விசாரிச்சுட்டு சொல்கிறோன்ட்டு. உடனே நீதியரசர் கேட்குறாரு, ஏங்க இந்த டேட்டா கூட இல்லாமல் வருவீங்க அப்படின்ட்டு. ஏன்னு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கேஸே இல்லை. அப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் என்ன சொல்லுவீங்க? யாருமே இல்லாததுக்கு எதுக்குப்பா கேஸுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இது அவர்கள் மத சம்மந்தப்பட்ட விஷயம். இதுக்கு எப்படி நீங்கள் கேஸ் போடுற? அதையும் தாண்டி இப்போ வக்பு வாரியத்தில் அதே பிரச்சனை வரப்போகுது. அப்போ என்ன சொல்லும் உச்சநீதிமன்றம்? சரிங்க, நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை போட்டு வக்பு வாரி இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல மற்ற ஜாதியினர் மற்ற மதத்தெல்லாம் உள்ளே கொண்டு வரலாங்கிறீங்க. அதே மாதிரி அடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தோடனே திருப்பதி, நம்ம ராமர் கோயில், அங்கெல்லாம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்டினும் உள்ள ட்ரஸ்டியாக வரலான்னு சொன்னால் உங்களுக்கு உடன்பாடா? இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அந்த மாதிரி பண்ண உங்களுக்கு உடன்பாடானா என்ன பதில் சொல்லுவீங்க? பண்ண போகிறதில்ல சொல்கிறோம். அதாவது நாடு எங்கேயே போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் என்ன தோணுது. ஒரு பக்கம் ஊழல் அப்படின்னு தான் ஒரு பெரிய விஷயமா இருந்தால் நம்ம அகற்ற போராடிட்டு இருக்கும்போது, ஊழலை விட மதம், அது மதச்சாய் முன்னிறுத்தி பிஜேபியின் அரசியல் மிக மிக மோசமான அரசியலாக நம்ம பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளால் முடிஞ்சதுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து லைவ் பண்ண போகிறோம். முடிஞ்சால் பாருங்கள். நன்றி, வணக்கம்.